வெல்கம் டு சுஜா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம இடத்துல என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி தேங்காய் சட்னி. இப்போ நம்ம இடத்துல குடமிளகா சாம்பார் வைக்க போகிறோம். குடமிளகா சாம்பாருங்கிறது எல்லா இடத்துலையும் நார்மலாக வைக்கிறது தான். ஆனால் நம்ம தஞ்சாவூர் ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பாரை அதை பண்ண போகிறோம். சாம்பாரில் அரைச்சி விடுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 8 காஞ்ச மிளகாய். இதை வறுத்து அரைச்சி குழம்புல கலந்தால் அரைச்சி விட்ட சாம்பார் தயார். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மற்ற சாம்பாரை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை இதை பண்ணால் திருப்பி திருப்பி இதே செய்வீங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம அதில் பருப்பு போட்ட குடமிளகா சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். இப்போ சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்க்கலாம். நாங்கள் 4 பேர், அதனால இதில் 2 கரண்டி பருப்பு போடுறோம். பருப்பு கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டால் நைட் வரைக்கும் சாம்பார் கெட்டு போகாது. இப்போ இந்த அடுப்பில் குடமிளகா சாம்பாருக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போடும். இப்போ அதில் குடமிளகாயை போடுறோம். இப்போ இந்த அடுப்பில் ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றி வறுக்க கொடுத்ததை வறுக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 8 காஞ்ச மிளகாய். நம்ம சாம்பாருக்கு தேவையானதை அரைச்சி விட போகிறோம். ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 8 காஞ்ச மிளகாய். நல்லா செவக்க வறுத்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ செவக்க வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம இது போட்டால் சாம்பார் பொடி போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதை வறுத்து எடுத்துட்டு இது கூட தேங்காய் வச்சு மிக்சியில் அரைச்சி குழம்புல கலக்கணும். நார்மலான சாம்பாரை விட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இதில் நிறையாவே நல்லாவே இருக்குது. வேணுங்கிறவங்க பெருங்காயத்தூள் போடாதவங்க ஒரு கட்டி பெருங்காயத்தை இதோடய சேர்த்து வறுத்துக்கலாம். ஆனால் நான் பெருங்காயத்தூள் தான் போடுவேன், அதனால் அதை தாளிப்புக்கு போடுவேன். எப்போவுமே முதல்ல போடுறத விட தாளிக்கிறப்ப பெருங்காயம் போடுறப்ப தான் இந்த ஸ்மெல்லு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ சாம்பாருக்கு தேவையான மஞ்சள் பொடி, உப்பு, எப்பவுமே சால்ட்டை விட கல்லுப்பு தான் நல்லது. சால்ட்டில் கெமிக்கல்ஸ் இருக்கும், கல்லுப்பு எப்பவுமே கெமிக்கல் ஃப்ரீ தான். நம்ம சாம்பார் பொடி போட வேண்டிய அவசியம் இல்லை.
உங்களுக்கு குழம்பு நல்லா கலராக வேணும்னா இது கூட காஷ்மீரி சில்லி கூட 2 போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவு சமையல் எல்லாமே 4 பேருக்கு ஒரு வேளைக்கு. ஓகே, இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இது கூட தேங்காய் வச்சு அரைக்க போகிறோம். உங்களுக்கு நைட் வரைக்கும் சாம்பார் கெடாமல் இருக்கணும், ஒரு வேளைக்கு மேலே உங்களுக்கு சாம்பார் இருக்கணும்னா நீங்கள் வந்து தேங்காயை வறுத்துட்டு அரைக்கலாம். ஆனால் நான் ஒரு வேளைக்கு வைக்கிறதுனால தேங்காயை பச்சையாக வச்சு தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான மல்லி, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தலை இப்படி தான் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். குறப்பே இருக்கக்கூடாது, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு, புளிவாசனை போயிடுத்து. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்போட இந்த அரவையை கலந்து குழம்புல ஊற்ற வேண்டியதுதான். வேக வச்ச பருப்பை முதல்ல மசிச்சுக்கணும். வெந்தயம் போட்டிருக்கு. சப்போஸ் சாம்பார் நைட் வரைக்கும் இருந்தாலும் கெடாது, வெந்தயத்தை சேர்த்தா கெடாது. வெந்தயம் சேர்த்து வேக வச்சுருக்கு. இப்போ இந்த அரைச்ச அரவையை அதில் கலந்துக்கணும். தனித்தனியாக கூட சாம்பாரில் போடலாம், ஆனால் தனித்தனியாக நிற்கும் பிரி பிரியாக. இப்படி கலந்து போடுறப்ப சாம்பார் ஒரே மாதிரி இருக்கும். அந்த காலத்துலலாம் அம்மியில் அரைச்சி போடுவா, அந்த வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி போடுறோம். நல்லா கலந்துக்கணும். இப்போ கலந்துன அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றி நல்லா கிளறி விடும். இதில் உங்களுக்கு நல்ல டார்க் கலர் வேணும் சாம்பார் அப்படின்னா காஷ்மீரி சில்லி 2 வச்சுக்கலாம், இல்லை காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். எங்காத்துக்கு இந்த கலர் தான் செட் ஆகும், அதனால் நான் எதுவும் போடலை. காரத்துக்கு அந்த 8 மிளகாயே தாராளமாக போகும். சாம்பார் பொடி போட வேண்டாம். மஞ்சள் பொடி, கல்லுப்பு, இந்த அரவை, பருப்பு, புளி, அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம இந்த அடுப்பில் தாளிப்பை பார்க்கலாம். அரை ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடுகு வெடிச்சோன்னு தான் பெருங்காய பவுடர் போடணும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சோன்னே பெருங்காய பவுடர். எப்போவுமே சாம்பார்லேயோ ரசத்துலேயோ டைரெக்டாக பெருங்காய பவுடர் சேர்க்கறத விட இந்த தாளிப்பில் சேர்த்தா அந்த ஸ்மெல் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். இந்த தாளிக்கிற நேரம் சாம்பார் கொதிச்சா போதும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ பெருங்காய பவுடரை போடலாம். முன்னாடியே பெருங்காய பவுடர் போட்டால் கண்ணங்கரைன்னு காந்தி போயிடும், கருகி போயிடும். அதனால் கடுகு வெடிச்சோன்னே தான் போடணும். வெடிச்சோன்னே பெருங்காய பவுடரை போட்டு அதை சாம்பாரில் கொட்டிடும். அவ்வளோதான், அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரசம். நார்மலான ரசம் தான். நான் வந்து இன்றைக்கி ஃபுல் சமையலையும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த ரசத்தையும் காட்டுறேன். இப்போ புளி கரைச்சாச்சு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கெட்டியாக கரைச்சாச்சு. 3 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன், 4 பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும், சாம்பார் பொடி போடணும். ரசப்பொடி இருக்கிறவா ரசப்பொடி போடலாம், சாம்பார் பொடி நான் சாம்பார் பொடி போடுறேன். சாம்பார் பொடி போட்டு உப்பு போடணும். போட்டு ரசம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இந்த அடுப்பில் அதுக்குள்ளே கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வானொலி போட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கணும். கறிக்கு ஜாஸ்தி எண்ணெய் தேவையில்லை, அதனால 1/2 ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு, கடுகு வெடிக்கட்டும். காரக்குழம்பு, சாம்பார், மோர் குழம்பு எல்லாத்துக்குமே சூட்டபிள் மேட்சாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவாலும் இதை சாப்பிட்லாம். கேரட் பீன்ஸு லெஸ் ஆயில், டயட்டில் இருக்கிறவாளுக்கும் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ரசம் கொதிக்கிறது. ரசம் கொதிச்சோன்னா மிளகு ஜீரகம் உடச்சி தாளித்து போட்டு ஜலம் ஊற்றி ரசத்தை இறக்க வேண்டியது தான். நம்மளாம் கேரட் தனியாக பீன்ஸ் தனியாக கூட பண்ணுவாங்க பொரியல். ஆனால் இது ரெண்டும் சேர்த்து பண்ணுறப்போ அந்த கலரே பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். கடுகு வெடிச்சுட்டு இப்போ கேரட் பீன்ஸை போடுறோம். போட்டுட்டு இது மேலே பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுட்டு ஒரே 1 டம்ளர் தண்ணி போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். அந்த ஹீட்லேயே அது வேகணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு தடவை கலரி விட்டுட்டு சிம்லையே 10 நிமிஷம் வச்சிடலாம். தண்ணி நிறையா ஊற்றினா கூட்டு மாதிரி ஆகிடும். ஒரே 1 டம்ளர் தண்ணி போதும். இந்த பக்கம் ரசம் கொதிக்கிறது, அதுக்குள்ளே நம்ம மிளகு ஜீரகம் பொடி பண்ணின்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா கொதிச்சுடுத்தோம். ரசம் கொதிச்சுடுத்தோன்னு எப்படி தெரியும்னா, இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு பாருங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சு தோல் தனியாக தக்காளி தனியாக இருக்கும். நல்லா கொதித்து புளி வாசனை போயிடுது. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தில்
ஒரு ஸ்பூன் தவிர பாக்கி எல்லா பொடியும் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு ஜலம் விடணும். 2 டம்ளர் விட்டால் சரியாக இருக்கும். இப்போ ரசம் நுரைச்சி வரும். மிளகு ஜீரகம் போட்டப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஏன்னா கஷாய வாசனை வந்துடும் ஜீரகம். இந்த மாதிரி பனிக்காலத்தில் மழை காலத்தில் இந்த மிளகு ஜீரக ரசம் சாப்பிட்டா சளி பிடிச்சிருந்தாலும் வாய்க்கு நல்லா இருக்கும். சளி பிடிக்கல சாதாரணமாக சாப்பிட்டாலும் இந்த மழை காலத்துக்கு பனிக்காலத்துக்கு தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ரெண்டாவது நம்ம ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டா கூட அதை அப்படியே டைஜஸ்ட் பண்ணிடும். சளி ஜுரம் இருந்தால் அந்த சளி ஜுரத்தோட தீவிரம் குறையும். மிளகு ஜீரக ரசம் ஒரு மருந்து மாதிரி. இப்போ இது ஓரத்தில் நுரைச்சின்னு வருது. ஓரத்தில் இப்படி நுரைச்சின்னு வரணும். ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஓரத்தில் நுரைச்சின்னு நடுவில் நுரை கட்டி வர்றப்ப கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு தாளித்து கொட்டணும். இப்போ ஓரம்லாம் நுரைச்சி வருது. இந்த டயத்தில் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை போடணும். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரசம் கொதிக்கவே கூடாது. இந்த நுரை கட்டி வர்றப்பயே ஆஃப் பண்ணணும். இப்போ ரசத்துக்கு தாளிக்க இப்போ மூடி வச்சிடணும். கொத்தமல்லி போட்டப்புறம் திறந்து இருக்கக்கூடாது. அந்த வாசனை அந்த இது இறங்கும், ஃப்ளேவர் இறங்கும். இப்போ ரசத்துக்கு தாளிக்க எப்போவுமே காரக்குழம்புக்கு மிளகு குழம்புக்கு நல்லெண்ணெயில் தாளிக்கணும். தேங்காய் சேர்த்த எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். ரசத்துக்கு மட்டும் எப்போவுமே நெய்யில் தான் தாளிக்கணும். ஒரு ஸ்பூன் நெய். அந்த நெய் அந்த மிளகு ஜீரகத்தோடு சேர்றப்ப தொண்டை கமறல் இருமல் தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இறங்கும். நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினாலும் தப்பு இல்லை. இப்போது நெய் காஞ்சிடுத்து. நம்ம கடுகு போட்டு கடுகு வெடித்தோடனே இந்த ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரக பவுடர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் அதில் போடணும். போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரசத்தில் கொட்டணும். இதோட ஃபுல் இதுவும் ரசத்தில் இறங்கணுன்னா ஒரு கரண்டி ரசத்தை எடுத்து இதில் நல்லா சுற்றி விட்டு அவ்வளோதான், ரசத்தை மூடி வச்சு. இப்போ பொரியல் என்னாச்சு பார்ப்போம். பொரியல் வெந்துட்டுருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா போகும். இந்த பொரியலுக்கு இது வெந்தோடனே தேங்காய் துருவி போட்டால் பொரியல் ஓடும். இப்போது நமக்கு பொரியல் ஆயிடுது. பொரியல் ஆயிடுதுன்னு எப்படி தெரியணும்னா இப்படி விளக்கி பார்த்துக்கணும். இப்போ நான் இதை சொல்கிறதெல்லாம் பிகினர்ஸ்க்காக தான். சுத்தமாக தண்ணி வடிஞ்சுடுது. அப்போ பொரியல் ஆகிடுது. நம்ம தண்ணியை திட்டமாக கொஞ்சமாக ஊற்றினதுனால பொரியல் உதிராக வந்திருக்கு. இப்போ இதில் தேங்காயை போடணும். நைட் வரைக்கும் எங்களுக்கு பொரியல் வேணுங்கிறவங்க தேங்காய் போடாமையும் செய்யலாம், இல்லை தேங்காயை வறுத்து போட்டு செய்யலாம். எங்களுக்கு இது ஒரு வேளைக்கு தான், அதனால நான் தேங்காயை பச்சையாக போட்டு செய்யறேன். அவ்வளோதான், பொரியல் ரெடி. குடமிளகா அரைச்சி விட்ட சாம்பார், மிளகு ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. இது எல்லாமே அதிகபட்சம் 1/2 ஹவர்க்குள்ளே செஞ்சிடலாம். பார்க்கவே எம்மியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லெஸ் ஆயில். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே ரொம்ப நல்லது.
புரோட்டீனுக்காக கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்சு முடிஞ்சாச்சு. இன்றைக்கி நம்ம மொத்தத்தில் லஞ்ச் என்னன்னு நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இது ஒயிட் ரைஸ், எனக்காக சிகப்பரிசி. பொதுவாகவே 40 வயசுக்கு மேலே எல்லோரும் ஒயிட் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு சிகப்பரிசி, வரகரிசி அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. என் ஃபோன் பார்க்க இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துல என்ன சமையல்னு பார்க்கலாமா? இது ஒயிட் ரைஸ், இது சிகப்பரிசி சாதம். பொதுவாகவே 40 வயசுக்கு மேலே எல்லோரும் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு சிகப்பரிசி, வரகரிசின்னு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறைஞ்சது ஒரு வேளையாவது. இது குடமிளகா அரைச்சி விட்ட சாம்பார், சாம்பார் பொடி போடாமல் அரைச்சி விட்ட சாம்பார். இது மிளகு ஜீரக ரசம். இது கேரட் பீன்ஸ் பொரியல். அவ்வளோதான் நம்ம அது சமையல்.